வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கலி லினக்ஸ். கலி லினக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்பென்ட் டெஸ்டிங் டூல். இது வந்து நிறையா செக்யூரிட்டி வல்லபிலிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு குட் டூல்னு சொல்லலாம். இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நிறையா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கும் நிறையா இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கும் வந்து டூல் யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஓஎஸ்ஸாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஓகேங்களா? ஸோ இந்த டூலை வந்து எப்படி நம்ம ஏடபிள்யூஎஸில் இன்ஸ்டண்ட்டாக லான்ச் பண்ணி லாகின் பண்ணுறதுன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்தர் வீடியோவில் வந்து கலி லினக்ஸை பற்றி ஃபுல் டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இன்ஸ்டன்ட்டும் இப்போ ரன் ஆகலை. நான் வந்து இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இங்கே ஏடபிள்யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ் போயிடணும். இங்கே வந்துட்டு கலி லினக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க ஏடபிள்யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ்லேயே வந்து கலி லினக்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரீ ட்ரையல் எலிஜிபிள் தான். கொடுத்துட்டு இது கண்டினியூ கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த சைஸ் சொல்லும். நான் வந்து ப்ரீ ட்ரையலாக தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து எனக்கு டெமோ பர்பஸ்க்காக ப்ரீ ட்ரையல் ஓகே. நீங்கள் ஃபர்தராக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ரேமை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெமோவுக்கு எனக்கு இது ஓகே. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ இங்கேயுமே வந்து இவ்வளோ சைஸ் டிஃபால்ட்டாக அது இவ்வளோ இருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ்லேருந்து பண்ணனால 25 GB மினிமம் தேவைப்படும். அதே போல் எங்கள் ஃப்ரீ ட்ரைவ் எலிஜிபிளுக்கு பார்த்துட்டு இங்கே வந்து கீழே வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுக்கிங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நேம் கலி லினக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஹவர்லி சாஃப்ட்வேர் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் ஃப்ரீ ட்ரையலுக்கு நான் க்ரியேட் பண்ணிட்டு உடனே டெலீட் பண்ணிடுவேன். நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க டெமோ பார்க்குறவங்க அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க கரெக்டாக எப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு புது கிரியேட் கீபேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலி லினக்ஸ் டெமோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு டெமோ கீ. ஓகே, வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்ல அந்த கீயை வந்து பென் கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிபிகேவாக மாற்றணும். புட்டி ஜென் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அது கீ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சர்வரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து மற்ற இன்ஸ்டன்ட் மாதிரி இதை டைரெக்டாக லாகின் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களே. பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கலி பார்த்தீங்கன்னா 2020 0.1. இது வந்து எப்படி நம்ம எஸ்எஸ்ஹெச்சில் கனெக்ட் பண்ண ப்ரைவேட் கீ யூஸ் கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இது. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. EC2_user இது யூசர் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஐபி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு புட்டியை யூஸ் பண்ணி டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் EC2user கொடுத்துட்டு ஆத்தென்டிகேஷனில் இதோட கீ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிபிகே நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணலாம். அந்த கீ கொடுத்துட்டு
இன்னும் ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ஸ்டேட்டஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ரன்னிங்கில் தான் இருக்குது. மறுபடியும் ரீஸ்டார்ட் த செஷன் கொடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் களி லினக்ஸ். இதில் போயிட்டு நீங்கள் டாப் கொடுத்து பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணதெல்லாம் இருக்கான்ட்டு. நம்ம எவ்வளோ மெமரி கொடுத்துருந்தோம், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ யூஸ் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேர்லெஸ் இப்போ சூடோ கொடுத்து பாருங்கள். இப்போ சூடோ யூஸரோட லைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பிங்க் பண்ணி பாருங்கள், கூகுள் பிங்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் பிங்க் ஆகுது, இன்டர்நெட் ஃபார் அட்டாக் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எப்படி வந்து களி லினக்ஸ் வந்து ஒரு AWS இன்ஸ்டால் மூலிமா லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இதை பற்றி நிறைய டுட்டோரியல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நன்றி.